வணக்கம். மே 25, 2026க்கான ஷேர்ஹாந்த் ப்ரீ மார்க்கெட் நிலவரம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத அலசி ஆராயும் இந்த அனாலிசிஸ் பதிவுக்கு உங்களை வரவேற்கிறேன். மேலோட்டமா மார்க்கெட்டை பார்க்காம டேட்டாக்குள்ள என்ன ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கிறது எப்பவுமே ஒரு த்ரில்லிங்கான விஷயம் தானே. குறிப்பா இன்னைக்கு ட்ரேடர்களுக்கு ஒரு முக்கியமான நாளா இருக்க போகுது. சரி, எந்த தாமதமும் வேண்டாம், நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். நம்பர்ஸ்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு டிஸ்க்ளைமரா சொல்லிடுறேன். நான் செபி பதிவு பெற்ற நிதி ஆலோசகர் கிடையாது. இந்த முழு அனாலிசிஸும் கால்குலேஷன்ஸும் முழுக்க முழுக்க உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இது எந்த வகையிலும் பை அல்லது செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. உங்க ட்ரேடிங் முடிவுகளுக்கு நீங்களே தான் முழு பொறுப்பு. இப்போ இதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, மே 22க்கான க்ளோசிங் டேட்ல இருக்கிற அந்த சின்ன முரண்பாடு தான். நம்ம கால்குலேஷனோட பேஸ் இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. நிஃப்டி ஸ்பாட், அதாவது அன்றைய நிஜ மார்க்கெட் மதிப்பு 23,719ல முடிஞ்சிருக்கு. ஆனா அதே சமயம் நிஃப்டி ஃபியூச்சர் பாத்தீங்கன்னா 23,744ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நடுவுல இருக்கிற கேப் மார்க்கெட் சென்டிமெண்ட்டை பத்தி நிறைய விஷயங்களை நமக்கு சூசகமா சொல்லுது. இந்த ரெண்டு நம்பர்ஸையும் அப்படியே மைனஸ் பண்ணி பாருங்க. ஃபியூச்சர்ல இருந்து ஸ்பாட்டை கழிச்சா, அதாவது 23,744ல இருந்து 23,719 மைனஸ் பண்ணா நமக்கு கிடைக்கிற அந்த பிரீமியம் எக்ஸாக்டா 24 பாயிண்ட்ஸ். இந்த 24 அப்படிங்கிற ஒரு சின்ன நம்பர் தான் இன்னைக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜியவே கண்ட்ரோல் பண்ண போற மாஸ்டர் கீ. பிரீமியம் இந்த அளவுக்கு சுருங்கி இருக்குன்னா என்ன அர்த்தம்? மார்க்கெட் ஒரு பெரிய மூவ்மெண்ட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஸ்ப்ரிங் அழுத்தி வச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்க்காக மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இது எதை ரொம்ப தெளிவா காட்டுதுன்னா, மார்க்கெட் எந்த லிமிட்டுக்குள்ள ப்ளே பண்ண போகுது அப்படிங்கறத தான். நம்ம டேட்டா படி நிஃப்டிக்கு 23,842 அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸா இருக்க போகுது. அதாவது மார்க்கெட் மேல போறதை தடுக்கிற ஒரு இரும்பு சுவர் மாதிரி. அதே போல கீழே பாத்தீங்கன்னா 23,595 ஒரு சாலிட் சப்போர்ட்டா இருக்கும். ட்ரேடர்களுக்கு இதோட மீனிங் என்ன? இன்னைக்கு நாம ஒரு 250 பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ள தான் கேம் ஆட போறோம். ரெசிஸ்டன்ஸை உடைச்சா மார்க்கெட் ராக்கெட் மாதிரி பறக்கும். ஒருவேளை சப்போர்ட்டை உடைச்சா பெரிய ஃபால் இருக்கலாம். இந்த ரெண்டு லெவல்ஸும் இன்னைக்கு உங்க ரேடார்ல கண்டிப்பா இருக்கணும். அடுத்ததா இந்த டேட்டா எல்லாம் எப்படி ஒரு ஆக்ஷன் பிளானா மாறுதுன்னு பார்ப்போம். ஜூன் டு எக்ஸ்பைரிக்கான ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி இதுதான். ஸ்டெப் 1, 23,700 மற்றும் 23,750 இந்த ரெண்டு ஏடிஎம் ஸ்ட்ரைக்குகளையும் ரொம்ப க்ளோஸா வாட்ச் பண்ணுங்க. ஸ்டெப் 2, மார்க்கெட் எந்த பக்கம் பிரேக் அவுட் ஆனாலும் இந்த ஸ்ட்ரைக்குகள்ல இருக்கிற கால் அல்லது புட் ஆப்ஷன்ஸ் குறைஞ்சது 24 பாயிண்ட்ஸ்ல இருந்து அதிகபட்சம் 123 பாயிண்ட்ஸ் வரைக்கும் டச் பண்றதுக்கு ரொம்பவே ஹை ப்ராபபிலிட்டி இருக்கு. ஸ்டெப் 3 ரொம்ப முக்கியமானது. மினிமம் 30 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் இல்லாம ட்ரேட் பண்றது ஹெல்மெட் இல்லாம ரேஸ் ஓட்டுற மாதிரி. மார்க்கெட் எப்ப வேணாலும் நம்மள பனிஷ் பண்ணலாம். சோ இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது நம்ம முன்னாடி நிக்கிற அந்த $1 மில்லியன் கேள்வி இதுதான். இந்த 23,700 மற்றும் 23,750 ஏடிஎம் ஸ்ட்ரைக்குகளை மார்க்கெட் எந்த பக்கம் உடைக்க போகுது? காளைகளா கரடிகளா? யாரு வின் பண்ண போறா? அந்த கம்ப்ரஸ் பண்ணி வச்ச ஸ்ப்ரிங் எந்த திசையில வெடிக்க போகுது? அந்த 24 முதல் 123 பாயிண்ட்ஸ் மூவ்மெண்ட்டை கேப்சர் பண்ண வரப்போற செஷன்ல நம்ம ரொம்பவே அலர்ட்டா இருக்கணும். மார்க்கெட் ஓபன் ஆகிற அந்த பெல் சவுண்டுக்காக ரெடியா இருங்க. ஃபைனலா அந்த 24 பாயிண்ட் பிரீமியம் எப்படி ஒரு பெரிய மூவ்மெண்ட்டோட சிக்னலா இருக்குன்னு இன்னைக்கு பார்த்தோம். எப்பவுமே டேட்டா சொல்ற கதையை புரிஞ்சுக்கிட்டா ட்ரேடிங்ல நம்ம ஒரு படி முன்னாடி இருக்கலாம். இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். இந்த டேட்டா பாயிண்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இது கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மீண்டும் அடுத்த அனாலிசிஸில் சந்திப்போம்.